என்னடா இது? வெல்கம் பேக் another வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போனா ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். சாதாரண சொல்றேன், இவன் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி போட்டுருக்கான். தமிழுக்கு இவன் பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்டா சென்னைக்கே கடல் கடியில முழுக போகுதுன்னா நம்புவீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயோ பழைய வீடியோவா முறுத்துவாங்களே, நம்மள வாழ விட மாட்டாங்க போல் இருக்கு. நம்பர் 1 யூடியூபர் தாக்கப்பட்டார். மதன் வரைக்கும் எந்த நிலைமையாடா? இருந்தாலும் தமிழ்ல பார்க்கும்போது பயப்படுற மாதிரி தான் வச்சிருக்காரு. எண்ட் ஆஃப் சென்னை அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னடா கிரிஞ்சு துப்பாக்கி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் தாண்டா நல்லா இல்ல ப்ரோ 1001 நீங்க தானே பண்ணீங்க? என் ஃபேவரட் ப்ரோ. மியூசிக் கேட்டாவே புல்லரிக்கும். நிறுத்து அத மட்டும் நான் நல்லா பண்ணேன் நானே. அதுக்கப்புறம் நானே நடிக்க வந்துட்டேன். இவங்களுக்கு மியூசிக் நல்லா போட்டு நல்லாவும் நடிச்சு கொடுத்து ஆஸ்கர் அளவுக்கு நொட்டுவாங்களா? ப்ரோ நான் வேணா மியூசிக் போட உங்க வீட்டுக்கு வரவா? இல்ல எனக்கு டைவர்ஸ் ஆச்சு, அதனால பிரச்சனை இல்ல. கரெக்டா வரா. ஆனா ப்ரோ வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்க தம்பிய கிட்டார் கம்பியில வச்சு நசிக்கிடுவேன். பக்கி சுதானம் ஆயிட்டான். ஐயோ செய்வாங்க. அவரே இப்பதாண்டா ஒரு படம் நல்லா ஹிட் படமா கொடுத்து கொஞ்சம் மேல பிக்கப் ஆகி வராரு. திரும்பி அடிக்கிறாங்களே சுத்தி வச்சு. ஆனா பர்ஃபெக்டா அவங்க அந்த ஆக்ஷனுக்கும் அந்த வாய்ஸுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறான் அந்த எடிட்டர். ஆனா இதுல என்னன்னா, இந்த வீடியோல இருக்கிறாங்க ஓகே, இவங்களை வச்சு இவங்க 2 பேரும் ஓட்டிருக்கீங்க. ஆனா அந்த வீடியோல இல்லாத ஒருத்தர் எங்க இமானனையும் சேர்த்து ஓட்டிருக்கீங்களாடா? பாவம் அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. யாரு, என்ன வேணும் ப்ரோ? ஒரு சின்ன சர்வே. வீட்ல உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? வீட்ல யாரும் இல்ல ப்ரோ, அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. உள்ள போடா. பீரோ எங்கடா இருக்கு? பெட்ரூம்ல இருக்கு. பெட்ரூம் எங்க இருக்கு? உள்ள போ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ போ உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா. பீரோ எங்கடா? அதோ அங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏ அல்டிமேட்டியா ஏன்னா கடைசியில டெஸ்ட் எடுத்துட்டீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஸ்கெட்ச் சேகரிக்கல சௌந்தர்ய உனக்குத்தான். இந்த வீடியோல ஹைலைட்டா ஒண்ணு கடைசியா ஒண்ணு பண்ணிருந்தாங்க பாருங்க. அடாடா, அவனை தவிர வேற யாராலே அதை பண்ண முடியாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஏய் எல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்டா. ஐயோ சாமி, நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எழுதலாம் கூட அந்த இடத்துல எழுத முடியாது. நம்ம எழுதினாலும் தப்பா எழுதுறோமோ ரைட்டா எழுதுமோன்னு நமக்குள்ளே ஒரு டவுட் ஆயிரும். அதுல பின்னாடி உட்காந்து நல்லா பின்னாடிக்கிறாங்க. இது எதிரிக்கோட நிலைமை கூடாதா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். திருப்பி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணுவீங்க, பொண்ணு கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? என்ன ஏன் கல்யாணம் பண்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்களே வாடகை கம்பெனில. நீங்க தானே இப்ப கேக்குறீங்க பையனை கல்யாணம் பண்ணி. நீங்க இப்ப பையன் இல்லையா? யாருகிட்ட வாத்திக்கிட்டே வா. என்ன ரங்கா டான்சிங் ரோஸ் நான் யாரும் தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வீடு எல்லாம் சேஃபா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய பூட்டு வாங்கி மாட்டுவோம். அப்படியும் சேஃபா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுவாங்க பணக்கார வீட்டுலாம். அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போவோம், அந்த வீடு நான் வெளியில போறேன், அது வரைக்கும் பாத்துக்கிட்டு
ஆனா இங்க அதெல்லாம் தேவையே இல்லை. அதோட சிம்பிளா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இப்ப அதைதான் பார்க்க போறோம். வீட்டுல இருக்கும் வீட்டை பாதுகாப்பு பண்ணலாம். சோ எங்கேயாவது ஒரு இடத்துல இது வரைஞ்சு வச்சாலே போதும், அந்த வீடு வந்து பாதுகாப்பா இருக்கும். கதவுல ஜன்னல்களிலும் வரைஞ்சு வைக்கலாம், பாதுகாப்பாக இருக்கும். நம்ம சொல்ற குறியீடு எல்லாம் போடும்போது கதவு ஜன்னல்லாம் அப்படி பெயிண்டிங் கலர் கலர் பெயிண்டிங்கா ஒரு டிசைனா இருக்க போறதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கதவுக்கும் செவற்றில் கூட ஓவியமா இதையெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அப்ப செம்மண்ல தானே வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, மண்ணுலயோ இதுலயோ வச்சு வீடு கட்டி இல்ல அதுல பூசி மொழிகி இருப்பாங்க இல்லையா. அப்போ நடுவுல ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட்லயோ இல்ல மாவுலயோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏய், என்னடா புத்தலாட்டம் இது? ஏன்னா வீட்டுல வரைஞ்சு வச்சுட்டா வீடு பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா தற்குறித்தனமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த செக்யூரிட்டி அலர்ட் பண்றது அப்படி இல்லைன்னா பூட்டு வாங்கி மாட்டுறது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வீட்டுல வந்து நீங்க வீட்டை பூட்டாம வச்சுட்டு போனா கூட இந்த மாதிரி வரைஞ்சு வச்சுட்டா கூட அவங்க திருட வந்தாங்க பார்த்துட்டு ஓகே இந்த வீட்டுல திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு சிம்பிள் தான் இதெல்லாம். வீட்டுல இருக்கும் வீட்டை பாதுகாப்பு பண்ணலாம். சோ எங்கேயாவது ஒரு இடத்துல இது வரைஞ்சு வச்சாலே போதும், அந்த வீடு வந்து பாதுகாப்பா இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது வந்து வீட்டுக்கு மட்டும் சேராது. இன்னும் அதிகமா அந்த பேச்சுலர் ரூம்ஸ்ல எல்லாம் அதிகமா காணாம போறது என்னன்னா ஜட்டி, அப்புறம் செருப்பு, அப்புறம் பிரஷ், இதெல்லாம் நீங்க இந்த சிம்பிள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவனும் திருட மாட்டான், திருட்டு போகாது. புரிஞ்சதா? இதை விட இன்னும் அல்டிமேட்டா ஒண்ணு பண்ணிருக்கானுங்க, அதை பார்ப்போம். க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த கோடை 6321767 6321767ங்கிற எண்ணை நீங்க வந்து உங்களோட சோப் மேலேயோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம். நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில இந்த நம்பரை எழுதி அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியில குளிச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்க்கு நீங்க ஏதாவது அப்ளை பண்றீங்க, ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க, இல்ல ஃபேஸ்ல பவுடர் போடுறீங்க, இல்ல லோஷன் போட்டுக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் மேலேயோ இந்த மாதிரி அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ற பொருட்கள் மேல இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டாலே அதுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி குளிக்கும் போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே குளிக்கலாம். ஃபேஸ்ல க்ரீம் அப்ளை பண்ணும் போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போதும் இந்த நம்பரை சான் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் நல்லா பளபளன்னு ஷைனிங்கா க்ளோயிங்கா ரேடியண்டா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னங்கடா என்னங்கடா சொல்றீங்க? என்னடா நீங்க சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குதா? ஏன்னா உருட்டப்படி நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவா இருக்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் அப்புறம் சோப்பு கிரீம் இதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டாம். நம்ம சோப்ல வந்து இந்த மாதிரி நம்பரை மட்டும் போட்டுட்டா போதும், அப்படியே க்ளோவா ஆயிடும். கேட்டுக்க. நீங்க சொல்றதுல கொஞ்சமாவது ஏதாச்சும் ஒரு சேர்றது மாதிரி சொல்லுங்கடா. என்னடா எதுலயுமே ஒட்டாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த கோடை 6321767 6321767ங்கிற எண்ணை நீங்க வந்து உங்களோட சோப் மேலேயோ உங்களோட லோஷன் மேலேயோ எழுதி வச்சுக்கலாம். அவங்க சொல்றது வந்து பொய் சொல்றோன்றே தெரியாத மாதிரி சொல்றாங்க பாருங்க, அதுலதான் இருக்கு அவங்களோட டெடிகேஷனே. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீதான் ஜெயிப்ப. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏ பாவண்டா, அந்த மனுஷன் சும்மா அமைதியா நின்று தலையில போயிட்டு அவர் பாவண்டா, அவருக்கு தடவை நின்று இருக்காரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சாமி வந்து தலையில போட்டுச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா சாமி அது தலையில அடிச்சுக்கும் போது மட்டும் ஸ்லோவா அடிச்சுக்குது, அதுவே அடுத்தவன் தலையில நல்லா பலமா. சாமி கூட நம்மளை ஏமாத்திக்கிட்டாண்டா இருக்கு. இப்ப நான் பலாறு நிறைய மூடின வாங்கிக்கணும்.
ஐயோ என்ன அடி. ஏ பாவண்டா, அவன் இனிமே இந்த ரீல்ஸுக்கே போக மாட்டான்டா. இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் இனிமே வந்து சேமா ஹெல்மெட் போட்டு எடுங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்குமே தெரியாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சேர்த்து அடிச்சிருவானுங்க. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்குனீங்க. அடிச்சு அடி, அந்த மாதிரி அடி, கட்ட பறகுது தெரியுது. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி, முஞ்சனஞ்சு அடி தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட தெரிக்குது. சரி ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன். வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.